Hi, welcome to PM Lectures. இன்னைக்கு நம்ம Thermodynamicsல Problems on Properties of Fused Substance அப்படின்ற ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டீம் இனிஷியலி அட் 1.5 மெகாபாஸ்கல். ஸோ மெகாபாஸ்கல் வந்ததுனால இது வந்து யூனிட் வந்து P1, சிம்பிள் வந்து P1 and 300 degree centigrade. ஸோ T1 expands reversibly and adiabatically in a steam turbine. ஸோ ஸ்டீம் டர்பைனில் ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ் கண்டிப்பாக ரிவர்சபிள் அண்ட் அடியாபேட்டிக் தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு நேம் வந்து isentropically. Okay, in a steam turbine to 40 degree. So X is the exit temperature T2. Determine the ideal work output of the turbine. So work output WT per kg of steam. So per kg நால மாஸ் வந்து 1 kg கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து WT. ஓகே, ஸோ இங்கே ஸ்டீம் டர்பைன் கூட நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஸ்டீம் டர்பைன் இன்லெட் வந்து 1, எக்ஸிட் வந்து 2. ஸோ இன்லெட் கண்டிஷன் P1 is equal to 1.5 மெகாபாஸ்கல். ஓகே, ஸோ நம்மளோட யூஸ் பண்ணுற டேட்டா வந்து பாரில் தான் இருக்கும். ஸோ பாராக மாற்றும்போது 15 பார் அண்ட் டெம்பரேச்சர் 300 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் எக்ஸிட் கண்டிஷன் T2 is equal to 40 டிகிரி. ஸோ கெல்வினில் மாற்ற வேணாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு அவுட்டரில் டாட்டா லைன் போட்டிருக்கேன். அதுக்கு பேர் வந்து கண்ட்ரோல் சர்ஃபேஸ். இதில் அவுட்புட்டில் தான் அது ஷாஃப்ட் ஒர்க் வருது. இதுதான் ஒர்க் ஆஃப் தி WT. Okay, so by using steam table, pressure 1.5 megapascal 15 bar, temperature 300 degree. So இந்த ஸ்டீமோட கண்டிஷன் முதல்ல பார்க்கணும். ஸோ நமக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்கனால ப்ரெஷர் வந்து டேபிள் நம்பர் 2. ஓகே, ஸோ டேபிள் நம்பர் 2 எடுக்கலாம். ஃப்ரம் ஸ்டீம் டேபிள் 2 பேஜ் நம்பர் நம்மளோட பார் வந்து டேபிள் நம்பர் 2. ஓகே, 15 பார் 15. ஸோ 15 பாரோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வந்து 198.3. ஓகே, பேஜ் நம்பர் 12. P1 is equal to 15 bar. Tsat is equal to 198.3 degree centigrade. ஓகேண்ணா, T1 எவ்வளோ இருக்குது? 300 டிகிரி. ஸோ T1 greater than Tsat. ஸோ steam is superheated condition. ஓகே, ஸோ சூப்பர் ஹீட்டட் கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நான் இங்கே TS டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஒன்று வந்து சூப்பர் ஹீட்டட், அதனால் வந்து சேச்சுரேஷன் லைனுக்கு மேலே தான் 1 இருக்கும். ஸோ 1 to 2 டர்பைன், 2 to 3 கண்டென்சர், 3 to 4 பம்பிங், 4 to 1 பாயிலிங். ஓகேயா, ஸோ இதோட ப்ரெஷர் வந்து நமக்கு தெரியும். P1 கொடுத்துட்டாங்க 115 பார் அண்ட் P2 நமக்கு கொடுக்கல. அதுக்கு போல் என்ன கொடுத்துருக்காங்க? T2 வந்து 40 டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம எப்படி கண்டுபிடிக்கும்? எக்ஸிட் கண்டிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ முதல்ல வந்து H1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஸோ கண்டிஷன் வந்து என்ன சொல்லுவாங்க? சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம். ஸோ சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து டேபிள் நம்பர் சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமோட என்தால்பி இஸ் டேபிள் நம்பர் 5. ஓகே, டேபிள் நம்பர் 5. ஓகே, டேபிள் நம்பர் ஸ்டார்டிங் பேஜ் 21. சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் ஃபார் என்ட்ரோபி. ஓகே, நம்மளோட கண்டிஷன் வந்து 15 பார் 15. ஓகே, ஸோ 15 இங்கே இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 300 டிகிரி, இங்கே இருக்குது 300. ஸோ 300க்கு 15 பார்த்தீங்கன்னா இது என்ட்ரோபி. இந்த இருக்குது என்தால்பி. ஓகே, என்தால்பிக்கு 15 பேஜ் நம்பர் 19ல் 15க்கு 300 டிகிரி பார்த்தீங்கன்னா 3038.9 கிலோஜூல் பெர் கேஜி. ஸ்டீம் டேபிள் பேஜ் நம்பர் 18. ஓகே, அண்ட் என்ட்ரோபி S1 பார்க்குறதுக்கும் டேபிள் நம்பர் 5ல் போங்க. என்ட்ரோபி 15 பாருக்கு 300க்கு வந்து 6.921. ஓகே, ஸோ யூனிட் கிலோஜூல் பெர் கேஜி கெல்வின். ஓகே, H1 H2 கிடச்சிருச்சு. நம்மளோட டர்பைன் வேணும்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா வந்து H1 - H2. ஸோ நம்மளோட அன்னோன் வேல்யூ வந்து
H2 நமக்கு வேணும். ஸோ H2ஓட வேணும்னா நம்ம கண்டிஷன் வந்து ஸ்டீமோட எக்ஸிட் கண்டிஷன் தெரியாது. ஸோ HF2 ப்ளஸ் X2 HFG2. ஓகே, அட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? டெம்பரேச்சர் T2 வந்து 40 டிகிரி. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் டேபிள் நம்ம கொடுத்துருக்கனால ஸோ டெம்பரேச்சர் டேபிள் நம்பர் 1ல் 40 டிகிரி எடுங்க. ஓகே, ஸோ ஃப்ரம் ஸ்டீம் டேபிள் பேஜ் நம்பர் 2. ஓகே, ஸோ 40 டிகிரி இங்கே இருக்குது பாருங்கள். 40 டிகிரிக்கு எல்லா வேல்யூமே HF, HFG, HG, SF, SFG இதோட வேல்யூ எல்லாமே நீங்கள் அந்த டயனா ஃபுல்லாக நீங்கள் எடுத்து வரணும் வித் யூனிட்டோட. ஓகே, HF சஃபிக்ஸ் 2 போட்டுங்க கண்டிஷன்னால HG2. ஓகே, ஸோ HF2 40 டிகிரிக்கு வந்து 167,2406.9 2574.5. ஸோ இதோட யூனிட் எல்லாமே கிலோ ஜூல் கேஜி. ஓகே, அதே மாதிரி SF2 SFG SG2 எல்லா வேலையும் காப்பி பண்ணிக்கோங்க. 0.572 7.686 கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின், கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின் 8.258 கெல்வின். ஓகேயா? ஸோ இப்போ வேல்யூ என்ன பண்ணால் X2ங்கிறது தான் இங்கே அன்னோன். எல்லாமே நமக்கு தெரிஞ்சு X2 நமக்கு தெரியாது. பட்டு டர்பைனில் பார்த்தீங்கன்னா 1 to 2 வந்து ரிவர்சபிள் அடியாபெட்டிக், என்ட்ரோபி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். S1 is equal to S2. ஸோ இதுதான் நம்மளோட க்ளூ. ஓகே, ஸோ S1 is equal to S2. S1 வேல்யூ நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். வேல்யூ என்ன? 6.921. ஸோ S2ஓட வேல்யூ SF2 X2 SFG2. ஓகே, ஸோ இதோட வேல்யூ எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். SF2 SFG2 இருக்குது, இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து X2ஓட வேல்யூ கிடைக்கும் 0.826. ஓகே, இந்த 0.826 என்ன பண்ணுங்கள், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா H2ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் 257 கிலோ ஜூல் பெர் கேஜி. ஓகே, ஸோ நம்மளோட ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்க? டர்பைன் ஒர்க் வந்து H1 - H2. ஓகே, ஸோ WT is equal to H1 - H2. ரெண்டு வேல்யூ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வில் கெட் அ ஃபைனல் ஆன்சர் 88.503 கிலோ ஜூல் பெர் கேஜி. இதுதான் டர்பைனோட ஒர்க். ஓகே, நீங்கள் ஸ்டீம் டேபிள் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். தேங்க்யூ.